ஸோ ஆர்பிஐ ரெப்போ ரேட் கட் பண்ணும்போது பை டிஃபால்ட் பேங்க்ஸ் இபிஎல்ஆரை ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க ரேட்டை கம்மி பண்ணிடுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் பேங்க்கில் லோன் எடுத்தப்போ எந்த பேங்க்கில் எடுத்திருக்கீங்களோ அப்போ உங்களோட சிபில் ரேட்டிங் ஒரு லெவலில் இருந்திருக்கும். நீங்கள் ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் வேலை பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஒரு ஃபேக்டராக இருக்கும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நிர்ணயிக்கிறதுல. இன்னைக்கு ஒருவேளை உங்களோட சிபில் ரேட்டிங் முன்னாடியை விட இன்னைக்கு பெட்டராக இருந்தது, நீங்கள் இருக்கிற கார்பரேட்டும் முன்னாடியை விட டயர் 1 கார்பரேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்ததோட அட்வான்டேஜை உங்கள் எக்ஸிஸ்டிங் பேங்க் கொடுக்காதோ. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு பேங்க் அணுகலாம். இன்னொரு பேங்க் அணுகும் போது இன்னைக்கு உங்களோட சிபில் ரேட்டு படியும் உங்களோட இருக்கிற கார்பரேட் படியும் அதுக்கான பெனிஃபிட்டையும் அந்த புது லெண்டரை கொடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ரெண்டு விஷயம், பேங்க்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரேட் குறையும். பட் இந்த அட்வான்டேஜை நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 1% 1/2% ஹோம் லோனை பொறுத்தவரைக்கும் நீண்ட கால அளவுக்கு எடுக்கிறதுனால அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. நீங்கள் சாதாரணமாக எடுத்துடக்கூடாது. ஒன்று, இப்போ என்பிஎஃப்சியில், அதாவது வங்கி அல்லாத நிதி நிறுவனத்தில் ஹோம் லோன் எடுத்திருந்தீங்கன்னா அவங்க இபிஎல்ஆரை ஃபாலோ பண்ணுறது இல்லை, அவங்க எம்சிஎல்ஆரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த எம்சிஎல்ஆருங்கும் போது என்னன்னா ஆர்பிஐ ரேட்டை கம்மி பண்ணும்போது இவங்க கம்மி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கு நிலவரம் அதுதான். ஸோ அவங்க இன்டர்னலி அவங்க போர்டு டிசைட் பண்ணி ரேட்டை எப்போ குறைக்கலாம், எவ்வளோ குறைக்கலாம், குறைக்காமலே இருக்கலாமா அப்படிங்கிற கால் அவங்க எடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறதுனால எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வங்கியை விட ஒரு என்பிஎஃப்சியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹோம் லோனுக்கு எப்போவுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். 1% 2% அதுக்கு மேலே கூட இருக்கும். அதுவுமே அஃப்கோர்ஸ் உங்கள் சிபில் ரேட்டிங்கும் உங்களோட கார்பரேட் நீங்கள் வேலை பார்க்குற நிறுவனம் அல்லனா நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டா சேலரிடா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு தான் உங்களுக்கு லோன் நிர்ணயிக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்பிஎஃப்சியில் எடுத்திருந்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களோட ரேட் ஹையராக தான் இருக்கும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரேட்டை குறைக்க மாட்டாங்க. அவங்கள நீங்கள் அணுகி, அதாவது நிறைய இடத்துல நீங்கள் ஒரு பேமெண்ட்டும் பண்ண மாதிரி இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த பேமெண்ட்டே பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்கள் ரேட் ரிவைஸ் ஆகும். ஸோ எப்பெல்லாம் ரேட் கம்மி பண்ணுறாங்களோ என்பிஎஃப்சியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த இம்பேக்ட் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா பேங்க்கோட அவங்க போக்கிலே விட்டுட்டிங்கன்னா ரேட் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் ஹையர் இன்ட்ரெஸ்ட்டை கட்டிகிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட நிதி நிலவரம், அதாவது சிபில் ரேட்டிங் பெட்டராகி பெட்டர் கார்பரேட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா இப்போ கூட நீங்கள் பேங்க்குக்கு அப்ரோச் பண்ணி இங்கேருந்து பேங்க்குக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு சப்ஸ்டான்ஷியல் ரிடக்ஷன் இருக்கும். இந்த ஆர்பிஐயோட இம்பாக்ட் மட்டும் இல்லை, என்பிஎஃப்சிலேருந்து பேங்க்கில் போகிறதுக்குனால இருக்கிற ஒரு ரிடக்ஷனும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே கிடைக்கும். நீங்கள் என்பிஎஃப்சிலேருந்து பேங்க்குக்கு மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அதையும் ட்ரை பண்ணணும். மூணாவது,